Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கொத்தமல்லி சட்னி. அதாவது இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்திக்கு கூட நம்ம சாப்பிடலாம். இது ஒரு நல்ல காம்பினேஷன். இதுக்கு என்ன சின்ன வெங்காயம், தக்காளி, புளி யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அதாவது வாசம் வர ஆரம்பிக்கும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புனோட வாசம் கரெக்டாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக பொன்னிற ஆனாலே போதும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ போட்டோன்னா இந்த அதாவது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நல்லா வறுபட்டுரும். வெங்காயம் ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் 3, 1 வரமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் காரங்கிறதுனால நான் 1 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அதாவது ஒரு கட்டில் பாதி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 3 ஈர்க்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம இந்த சூடே போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இது வார்ப்பு கடாய்ங்கிறதுனால என்னென்னா நல்லா சூடு இருக்கும். இந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும். நம்ம எவ்வளோ போட்டோமோ அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். அதாவது பாதி அளவு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அரைக்கிறப்போ நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் வதக்குனிங்கன்னா ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். நம்ம என்னென்னா தேங்காய் வதக்கல நம்ம உடனே சாப்பிட்றதுனால தேங்காய் நம்ம அரைக்கிறப்போ நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காயை பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொத்தமல்லி சட்னி. இந்த கொத்தமல்லி சட்னி மட்டும் இல்லாமல் நான் புதினா சட்னி, புளி சட்னி, வெங்காய சட்னி, இந்த மாதிரி சட்னி வெரைட்டிஸ் நிறையா பண்ணியிருக்கிறேன். இதனோட பிளேலிஸ்ட்டை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதை மறக்காமல் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அதாவது இது கூட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டோம். இப்போது தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொத்தமல்லி சட்னி ரெடி. கொத்தமல்லி சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. விளக்கம்: கற்றவருக்கு தன் நாடும் ஊரும் போலவே வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும். ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கழிப்பது ஏன்?